ஆஸ்டன் வில்லா வந்து நல்லா அந்த அண்டர் ரேட்டட் பிக்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மன்சாம்பி வேர்ல்டு கப் முடிச்சுட்டு அந்த வேர்ல்டு கப் டைம்லேயே மன்சாம்பி சைன் பண்ணானுங்க. அது வந்து ஒரு நல்ல சைனிங்காக நான் பார்க்குறேன். கார்னாச்சோ வாங்கியிருக்கானுங்க. அது எப்படி உனாய் மாமாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெட்டிஷ் இருக்குப்பா உனாய் மாமாவுக்குமே. அந்த ஆனா எதுவுமே பொண்ணுங்களுக்குலாம் டாக்ஸிக் கையை பிடிச்சி திருத்தணும்னு ஒரு ஃபெட்டிஷ் இருக்கும்ல. ஆமா, அந்த மாதிரி ஜேடன் சான்சோ, ராஷ்வர்ட், நீங்களா கரியர்ல கஷ்டப்படுறீங்களா? சரி வாங்க, நான் எடுத்துக்கிறேன். கார்னாச்சோ, நீ கரியர்ல கஷ்டப்படுறியா? சரி வா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றானுங்க. இவன் பேரு மாட்டனே, உனாய் எமரியே சரி பண்ண முடியலன்னா உன்னை எவனாலையும் சரி பண்ண முடியாதரா, அந்த மாதிரி ஒரு இல்ல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து உனாய் மாமாவோட எஃபெக்ட் நல்லா தெரியும். ஆனா விங்கர்ஸ் வந்து ஐ திங்க் ஆஸ்டன் வில்லால உனாய் மாமாக்கு செட்டே ஆகல எதுவுமே. பெய்லி, அந்த மாலனு, பெய்லி, அப்புறம் 2 அந்த கெசண்டு, அது இதுன்னு எவ்வளவு வாங்கினா இந்த விங்கர்ஸே ஒரு 4-5 விங்கர்ஸ் எல்லாமே விங்கர்ஸ் வாங்குவானுங்க. மெக்கின் பால் பண்ணிட்டு இருப்பா விங்ல. அதே வந்து ஒரு அட்டாக்கிங் சைனிங் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கரா இருந்தா இந்த ராஷ்வர்ட்லாம் வந்து நம்பர் 9ல நல்லா ஆடிட்டு இருந்தான் ஆஸ்டன் வில்லால. ஆனா விங்ல எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ அதனாலதான் எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கு. ஓகே, கர்னாச்சோ வந்து ஒரு விங்கர் சைனிங்கா உள்ள வரான், ஓரளவுக்கு டீசெண்டா இருப்போன்றத தாண்டி எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆவான்னு தெரியல. ஏன்னா உனாய் மாமா அண்ட் விங்கர்ஸ் ரீசென்ட்லி ரொம்ப ஒரு பேட் காம்போ. ஆமா ஆமா, ஆஸ்டன்ல இருந்தப்பே உனாய் மாமா அண்ட் விங்கர்ஸ் பேட் காம்போ தான் ப்ரோ. ஸோ அது எப்பயுமே அப்படிதான் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல செய்தி நான் பார்க்க ஜா கோமஸ், உல்ஸ்ல இருந்து ஜா கோமஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஸ்பர்ஸ், அந்த வெஸ்டாம், அந்த அவன் பேர் என்ன ப்ரோ, ஃபெர்னாண்டஸுக்கு அந்த 85 மில்லியன் 90 மில்லியன் சண்டை போட்டிருந்தப்போ ஜா கோமஸ் என்னடா எவனுமே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. நான் 2 பேரையும் கொஞ்சம் சிமிலர் டைப்பா தான் பாக்குறேன், ஜா கோமஸ், ஃபெர்னாண்டஸ் அப்படின்னப்போ என்னடா எவனுமே போக மாட்டானப்போ டக்குன்னு போய் உனாய் மாமா அந்த 40 மில்லியன் இதுக்கு தூக்கிட்டானுங்க. எதனால யாருமே போல அப்படின்றது தெரியல எனக்கு. ஆனா அது ஒரு நல்ல சைனிங்கா தான் பாக்குறேன். உனாய் மாமாவுக்கு நல்லா செட் ஆகும். டில்லிமன்ஸ் ரிப்ளேஸ்மெண்டா நினைக்கிறேன். அது ஜா கோமஸ் கரெக்டா சரியான லைக் ஐ மீன் ஜாடிக்கேத்த மூடியான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட். ஆமா ஆமா, ஸோ அது ஒரு நல்ல சைனிங்கா பாக்குறேன். அதை தவிர்த்து வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஹோல் கிரியேட் பண்றானுங்க ட்ரான்ஸ்ஃபர்ல. ராஜர்ஸ், ஒனானாக்கு இன்ஜூரி, நம்ம டீலமன்ஸ் தூக்கிட்டானுங்க. ஆமா, ஒனானாக்கு சீரியஸான இன்ஜூரி இல்ல, ஏசிஎல் ஒனானாக்கு. ஆமா, கமாராக்குமே இன்ஜூரி நினைக்கிறேன். அவனுக்கு அந்த ரெக்கரிங் 2வது ஏசிஎல் போல. ரொம்ப பெரிய ஹோல் இருக்கு. நல்ல ஒரு அதுதான் கோல்டு மாதிரி காமர்ஸ். ஆனா மன்சாம்பிய இது பண்ண முடியாது, நம்ப முடியாது. என்ன பண்ண போறானுன்னு தெரியல அந்த மிட்ஃபீல்ட்ல. பார்க்கலாம். அதான் உனாய் மாமாக்கு ரொம்ப இந்த அகிலேசியிலே வந்து இந்த மிட்ஃபீல்ட் அவைலபிலிட்டி தான். லைக் நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா போன சீசன்ல 3 பேருமே இன்ஜுரி ஆயிட்டு இருந்தாங்க. கமாரா வந்து அக்கௌண்ட்லயே எடுத்துக்கூட, கமாரா வந்து ஜேம்ஸ் கணக்குல எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன் கமாராவை. ஏன்னா உண்மையிலேயே பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குங்க கமாரா. ஆனா அந்த மாட்டு வண்டியில அச்சானி மாதிரி ப்ரோ அவனுக்கு அந்த மிட்ஃபீல்ட்ல அவன் அந்த ஒரு மாதிரி டர்ட்டி ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஹோல்ட் பண்ணி ஆடுறதுக்கு. ஆனா அவனுக்கு அது மிஸ் ஆயிட்டே இருக்கான். இது பால் நல்ல சில்கியான பிளேயர் ப்ரோ இவன். இது கமாரா அழகா பால் எண்ட் ஆஃப் சீசன் லிண்டலாஃப்லாம் போட்டானானுங்க ப்ரோ டிஎம்எஃப்ல. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு மிட்ஃபீல்ட் ஓட்ட. அதனாலதான் ஹேமந்த் அதை குறிப்பிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன். ஜா கோமஸோட அவைலபிலிட்டி, அந்த ஒர்க் எத்திக் வந்து அப்படியே அந்த டீலமன்ஸ் இன்டு 2 பண்ண, ஐ மீன் டேலண்ட் வைஸ் சொல்லல, அந்த அஜிலிட்டி சொல்றேன். உல்ஸ்ல வந்து அவன் தான் ஒரு இன்ஜினா இருந்தான் உல்ஸ் டீம்ல ஜா கோமஸ். ஸோ நல்ல ஒரு சைடிங். மெக்கின் சொல்லவே தேவையில்ல. மெக்கின் வந்து ஒரு பாக்கெட் ராக்கெட் தான் மெக்கின். ஓடுற எடுத்தே ஒரு ஓட்டத்தன்ற மாதிரி தான் எல்லா சைடும் ஓடிட்டு இருப்பான் மெக்கின். ஸோ
அவங்க 2 பேரும் நல்லா செட் ஆயிடுவாங்க. இப்ப கமாரா தான், ஐ திங்க் கமாரா ஒண்ணு செட் ஆகணும். கமாராக்கு பதிலா தான் ஒனானா இருந்தான். ஒனானாவும் பிடுங்கிடுச்சு பாவத்தை. ஆமா அதுதான் இப்போ ரொம்ப அந்த ஹோல்டிங் பொசிஷன்ல ஆடுறது தான் இப்போ அவங்களுக்கு ஒரு 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 இதுவே ஒரு பிரச்சனை. ஆனா ஒனானா ஃபிட்டா இருந்தாலுமே எவனா வாங்கியிருப்பானுங்க தான் நான் சொல்றேன். நான் ஆஸ்டன் லைட் வந்து எதர் யுனைடெடோ இல்ல ஸ்பர்ஸோ இல்ல செல்சியோ யாராவது வந்து ஒனானா ஆண்ட்ரேன்னு வருது பாருங்க, அமோடு ஒனானாக்கு யாராவது போயிருப்பானுங்க தான் நினைக்கிறேன். சோ அதுதான் அவன் ஒரு நல்ல சைனிங். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணான் பெல்ஜியம்க்கு அந்த கேம்ல. ஆமா 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 ஒனானாக்கு முன் ஒனானாக்கு பின்னே அந்த கேம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஈஸியா ஆடிட்டு இருந்தாங்க பெல்ஜியம். ஒனானா போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க கடைசியில அந்த எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு. சோ நான் ஒரு மில்ஃபீல்ட் நல்ல ஒரு பிரசன்ஸ் போன சீசன் முன்னாடி ரொம்ப யூஸ் பண்ணல. ஏன்னா இவங்க டீலமென்ஸ் மெக்கினும் அப்புறம் இன்னொருத்தவனை வச்சு ஒட்டிட்டு இருந்தான். இவன் நம்பர் 10 இந்த அர்ஜென்டினா நம்பர் 10 இருப்பானே, அவன் பேர் மறந்துட்டேன் ப்ரோ. நார்விச்ல கூட இருப்பானே, புண்டியா. ஆமா புண்டியா. ஓ இப்போ ஆடிட்டு இருக்கான். ப்ரீசீசன் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ உனக்கு. ஆமா சரியான ப்ரீசீசன் பிளேயர் புண்டியா. ப்ரீசீசன்ல பார்த்து ப்ரீசீசன் சூப்பர் போடுவோம், எஃபிஎல்ல போடுவோம்னா சொதப்பு இறங்கவே மாட்டான் ஸ்டார்டிங். ஆமா அந்த மாதிரி போன சீசன் நல்ல ஒரு கேம்பெயின் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி இல்ல அது யாருமே போட்டான். லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு கேம்பெயின். ஏன்னா யாருமே வந்து லாஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவான் ஆஸ்டன் வில்லாக்குன்னு யாரும் எதிர்பார்த்தது கிடையாது. திடீர்னு வந்து ஓகே இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணான். எப்போ வந்து எல்லாரோட ஐஸ் அவன் மேல இருக்கிறப்போ அவன் எதுவுமே செல்ஃப் எடுக்காது. அந்த மாதிரி ஒரு அவன் கெரியரே அப்படிதான். நார்வெஜ்ல இருக்கும்போது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா அவுட் கோயிங்ஸ் பேசிட்டோம் நம்ம. மார்கன் ராஜர்ஸ் பேசியாச்சு, டிலிமன்ஸ் பேசியாச்சு. இன்னொரு அவுட் கோயிங் வந்து லூகாஸ் டிக்னே பிஎஸ்ஜிக்கு கிளம்பி போயிட்டான். ஸோ அது ஒரு அவுட் கோயிங். ரொம்ப நாளா நினைப்பேன் ஒரு லூகாஸ் டிக்னேக்கு ஏன் இந்த ஒரு பெரிய மூவ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு மாதிரி ஒரு டிஃபென்சிவ் சைட்ல ஒரு சஸ்பெக்ட் தான். ஆனா அவன் போடுற அந்த ஒரு அந்த அட்டாக்கிங் சைட்ல அவன் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து அதுக்காண்டி ரிஸ்க் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஃபுட், நல்ல ஒரு கிராஸ், நீ எதுவுமே பண்ண தேவை. நீ போய் அங்க போய் ஒரு போல் மாதிரி நின்றா போதும், ஒரு கோல் போஸ்ட் முன்னாடி ஃப்ரீ கிக் நல்லா அடிப்பான் ப்ரோ. கிராசிங் எபிலிட்டி நல்ல ஒரு ஒரு அட்டாக் ஃபர்ஸ்ட் இருக்க டீமுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல நூனோ மெண்டஸ் நல்ல பேக்கப் அந்த பிஎஸ்ஜி டீம்ல. அதான் இவங்க கிட்ட மேக்ஸன் இருக்கான். பேக்கப்லாம் இல்ல, சாம்பியன்ஸ் லீக் ஸ்குவாட் நூனோ மெண்டஸ், லீக் 1 ஸ்குவாட் அவ்வளவுதான். கரெக்ட், அந்த ஸ்குவாடே அப்படிதான். ஆமா இவங்க கிட்ட மேக்ஸன் இருக்கான்ல. சோ மேட்சனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற யாராவது வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மேஜர் சைனிங்ஸ். ஆல்சோ ரூமர்ஸ் வந்து வில்லாக்கு அதிகமாலாம் வரது கிடையாது. இப்போ ஒரே ஒரு ரூமர்ஸ்னா ஜாக்சன் ரீயூனைட் வித் யுனை எமரி, அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஜாக்சன் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் நிறைய இருக்கு. செல்சில அந்த ஒரு ஸ்பிரிண்ட் நிறைய உங்களுக்கு கூட வந்துச்சு. ஜாக்சன் ரூமர் உங்களுக்கு கூட வந்துச்சு. ஆமா ப்ரோ, எனக்கு இப்போ சைன் பண்ணா ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன். பாலர் ப்ரோ உண்மையாவே. ஆனா அந்த ஃபினிஷிங் தான் மேபி சொல்லுவாங்க. ஆனா ஒரு அந்த லிங்க் அப் பிளே, பால்மரை வந்து அப்லிஃப்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அத்லெட்டிக் இது. ஏன்னா இன்ஜுரியுமே ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. நல்ல ஒரு ஆளு, நல்ல ஹை பிரஸ் பண்ணுவான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கோளாறான ஆள் தான். அதான் அந்த மாதிரி ஒரு பிளேயர். ரொம்ப எங்களுக்கு ஒரு பாடி வேணும், அவ்வளவுதான். அந்த பாடியா தான் மெயின் ஸ்ட்ரைக்கரா ஆகக்கூடாது. அதான் உங்களுக்கு லிங்க் ஆச்சு. அதான் அப்பதான் பார்த்தேன், ஓஹோ ஸ்பர்ஸுக்கு போறோம் போல அப்படின்னு நினைச்சேன் நானு. பாப்போம் யாரு. ஆனா டெஃபினட்டா அனுப்பிடுவானுங்க. செல்சி அனுப்புறதுலாம் கிங் ப்ரோ. செல்சி சோ ப்ரோ அனுப்புறது மேட்டர் கிடையாது. 60 மில்லியன் 70 மில்லியன் பேசுறாங்க. அதான் சொல்றேன். ஆமா, சோ
டெஃபினட்டா அவனை ஏதாவது எதிர் ஆஸ்டன் வில்லா, ஏன்னா இவனுக்கும் வயசாயிடுச்சு, நம்ம ஆளுக்கு வாட்கின்ஸுக்கு வயசாயிடுச்சு. ஸோ போதும் வாட்கின்ஸை வச்சு உருட்டுனது போதும்னு நினைக்கிறேன் ஆஸ்டன் வில்லா. டெஃபினட்டா எவனையாவது மாத்துவானுங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதை மாத்துற ஆள் வந்து ஜாக்சனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை தவிர்த்து வேற ஏதாவது அடிப்படுதா ப்ரோ கிஷோர் ப்ரோ? இல்ல ப்ரோ, வில்லா அவ்வளோவா வரல. எதுவும் அவனுங்க சைலண்டா பேசுறானுங்க, முடிச்சுட்டு தான் வெளியே விடுறானுங்க இன்ஃபர்மேஷனே. ஆமா. ஸோ இதான் மக்களே ஆஸ்டன் வில்லா. ஸ்டீவ்ஸ் ப்ரோ, நீங்க ஆட் பண்ண வருவீங்களா ஆஸ்டன் வில்லா? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, அதான் பார்ப்போம். ஆஸ்டன் வில்லா பொறுத்த வரைக்கும் அதே நம்ம ஒரே இதுதான், ஒரே கருத்து தான். 60 to 70 பாயிண்ட் அந்த ரேஞ்சு. அப்புறம் 1 சீசன் இன் சாம்பியன்ஸ் லீக், 2 சீசன் இன் யூரோப்பா, அந்த மாதிரி அப்படி அதுதான் உனை மாமாவோட சீலிங், அதான் பேசிக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க ஒரு அவுட் கோயிங் இருந்தாலும் ஒரு இன்கமிங் அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க ஒரு மேட்ச் பண்ணிப்பானுங்க பேசிக்கா. இந்த கசினோல போயிட்டு நான் சூதாட மாட்டேன், பட் ஆனா போவேன், சும்மா ஏத்தி விடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் மாதிரி அவனாவது பண்ணிட்டு இருப்பான், அவனை இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு அவன் வந்து மண்டையை சூடாக்கி விடுவேன். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவேன். அந்த போயிட்டு ரோலெட் மட்டும் விளையாடுவானுங்க. சில உஷாரான வாங்கிக்கிறாரு. ஆமா. ஏன்னா சூதா தெரியலப்பா, அது அப்புறமா பேசுவோம். பட் ஆனா அந்த ரோலெட்னு ஒண்ணு இருக்கும்ல பேசிக்கா, நீங்க வந்து அது மல்டிபிள் நம்பர்ஸ்ல வந்து சிப்பு வைக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் பாத்திருக்கேன், ஆனா விளையாண்டது இல்ல, பார்த்து வச்சு சொல்றேன். ஸோ அதை மட்டும் சேஃப்டியா பண்ணிட்டு ஒரு $100 செலவு பண்ணிட்டு ஒரு $110 இல்ல $120 சும்மா ஒரு வைப்ஸ்க்காக வந்து ஒரு $20 ஜெயிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிதான் வந்து உனை மாமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் வந்து அது அந்த அந்த 1 in 1 out அதை வந்து அவன் கரெக்டா பாத்துக்குவான் அந்த டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும். மன்சாம்பி வந்து ஒரு கிளப் ரெக்கார்ட் சைனிங் அவங்களுக்கு. அப்படியா? $60 million. ஆமா, நல்லா பண்ணிருக்கானுங்க. ஆனா சைனிங்னு பொறுத்த வரைக்கும் அதுதான் ரெக்கார்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது. சோ அதுதான் ப்ரோ. அந்த ரெவென்யூ இதெல்லாம் வந்து ஏதோ பிஎஸ்ஆர் இஷ்யூ ஏதோ இருக்குது அப்படி இப்படின்னு நானுங்க என்னன்னு தெரியல. ஆனா வருஷம் அது ஏதாவது வந்துட்டு தான் இருக்க போகுது. கம்மி பண்ணிட்டானுங்க போல. உனாய் எமரி நல்லா செட்டில் ஆயிட்டான் ப்ரோ அங்க. அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா உனாய் எமரிய வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமோ ஒரு ஒரு சே இன் எவ்ரிதிங் இருக்க ஒரு கிளப் வந்து இனிமேல் உனாய் எமரி கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால அவனே அங்க செட் ஆயிட்டான். லைக் இந்த கிளப்போட எக்ஸ்பெக்டேஷனும் அவன் ஓரளவுக்கு அந்த பல்ஸை புடிச்சிட்டான். லைக் ஆஸ்டன் வில்லா வருஷம் நீ வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்காது. ஆனா ஒன்ஸ் இன் அ வைல் எனக்கு ஒரு கப் அடிச்சுதான் அந்த ஒரு இது கேட்டகரி. ஆனா அதான் ப்ரோ சொல்றேன், அந்த ஒன்ஸ் இன் அ வைலே பிரீமியர் லீக்ல இப்ப கஷ்டம் ஆயிடுச்சேன்ற நானு. ஏன்னா கரபோ கப்புக்கே இப்ப அவன் ஃபர்ஸ்ட் டீம் செகண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கிறானுங்க இந்த பிக் சிக்ஸ் சொல்றேன் நானு. ஸோ கரபோ கப் தான் மோஸ்ட் இந்த அவுட் சைட் பிக் சிக்ஸுக்கு ஒரு ஆக்சசபிள் ட்ரோஃபினா கரபோ கப் தான். ஆனா கரபோ கப்பே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அந்த மாதிரி டொமஸ்டிக்கே எடுத்துரு, இந்த மாதிரி ஒரு நடுவுல திடீர்னு போய் ஒரு யூரோப்பா லீக் இல்ல அப்படி ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் லீக் அப்படி அடிக்கிறதா சொல்றேன் நான். இப்ப சூப்பர் கப் வேற இருக்கு அவங்களுக்கு இந்த வீக். சோ ஐ திங்க் தட் வில் கீப் ஹிம் இன் ஹிஸ் ஜாப் ஆஸ்டன் வில்லான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய சாம்பியன்ஸ் லீக் நைட்டு அன்னைக்கு இந்த PSG கூட சண்டை போட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேம் அப்படி இருந்தாலே ஐ திங்க் fans will be happy. ஆஸ்டன் வில்லா அதான் வில்லா ஃபேன்ஸ் வந்து ஈவன் தோ உனாய் மாமா அப்பப்போ ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டு ரொம்ப சொதப்பினாலுமே முட்டு கொடுக்குறாங்க ஆஸ்டன் வில்லா ஃபேன்ஸ். ஸோ பெருசா அங்கிட்ட இருந்து எதிர்ப்பு வர மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, இதான் மக்களே. ஜெரார்ட் இருந்தப்ப 17வது முடிச்சானுங்க ஆஸ்டன் வில்லா ஒரு சீசன். ஜெரார்ட் இருந்தப்ப அதான் நிலைமை. ஆமா, ஜெரார்ட் வந்து 18வது பிளேஸ்ல இருந்தானுங்க. இல்ல அவன் சைனிங் சரியா அமையல. டியோகோ கார்லஸ் வாங்கிட்டு வருவான் செவியார்ல இருந்து, அவன் அப்படியே படுத்துருவான், சென்டர் பேக் படுத்துருவான்.
அவரு அது எப்படியும் போயிருச்சு. அதான் 18வது பிளேஸ்ல இருந்தானுங்க சைனிங் சரியா இல்ல. முடிக்கும் போது 17 மேனேஜர் அங்க மேனேஜர் அங்க 17 சைனிங் சரியா வரலன்னு சைனிங் சரியா வரலன்னு சைனிங் மேனேஜர் எவ்வளவு மேனேஜர் ஆஸ்டன் வில்லா பேசி முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு பெரிய மேனேஜரா? ஆஸ்டன் வில்லா பேசி முடிச்சாச்சு. அவர் குடிக்கிறியா? அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கம் ஆன் டேக் தி பால் டேக் தி பால். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆஸ்டன் வில்லா பத்தி ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க. இந்த பாயிண்ட் இக்பால் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அது அங்க ஷாக் ஆயிட்டு அந்த அல் குல்ஃபியோ எதுக்கோ போயிட்டு அங்க ஒரு அரபிக்ல ஒரு வெல்கம் வீடியோ போடுவான் பாருங்க. ஐயோ சரியான மீம். அங்கேயுமே சரியான சுத்தடி தான். அங்கதானே ஹெண்டர்சன் வேற இருந்தான், அந்த டீம் தானே. ஆமா 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 அதேதான். ஹெண்டர்சன் எவ்வளவு பெரிய பிளேயர் சொன்னா எவ்வளவு பெரிய மேனேஜர் ஹெண்டர்சன். அந்த டீம் அல் குல்ஃபி போய் காப்பாத்தலானா ஹெண்டர்சன்? இல்ல அவன் காப்பாதான், அவன் வந்து அந்த லீக அவன் அது வந்து அவன் சொல்லிட்டு போனது, ஆனா செய்யல. அயாக்ஸ் மட்டும் நான் அப்புறம் பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா ஆஸ்டன் வில்லா வந்து நீ அந்த பாயிண்ட் பேசிங்கன்னா சொல்லுங்க. ஐசிஎஸ்கே மாதிரி, அதாவது இந்த ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸ் கெரியரோட எண்ட் ஆஃப் ஐ மீன் ரொம்ப ஒஸ்ட் பேஸ்ல இருக்க பிளேயர்ஸ் எடுத்து இந்த ரீபேஸ் ஆஃப் லைஃப் போடுவாங்க, இந்த மறுவாழ்வு மையம்ன்ற மாதிரி. சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி தான் நடுவில் வந்து ராபின் உத்தப்பா, அதுக்கப்புறம் அஜிங்கிய ரஹானே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப போட்டு கப்படிச்சானுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்தாப்புல, அது வழங்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் வந்து ராஷ்ஃபோர்ட் அண்ட் எசென்சியோ 2 பேருமே நல்லா, அது ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தா போச்சு அந்த லோன் பீரியட். லைக் அத அசென்சியோ நல்லா போச்சு ப்ரோ. நல்லா அஃபோர்ட் பண்ண முடியல அவனை, அந்த வேஜ் அப்ப வந்து 2 லெக்ல ஒரு மேட்ச் ஜெயிப்பான். அதான் அதே மாதிரி இப்போ கர்னாச்சோ வந்திருக்கான். கர்னாச்சோக்கு வந்து ஐ திங்க் அவன் கெரியரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான லோன் செஷன் நான் பாக்குறேன். ஐ திங்க் என்ன சொல்றது, இந்த ஃபேஸ் ஹிட் ஆனா அவன் கெரியர் ஹிட் இல்லைன்னா நத்திங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யுனைடெட்ல ஒரு காலத்துல ரொம்ப பெருசா பேசினானுங்க, அடுத்த ரொனால்டோ அப்படின்லாம் பேசினானுங்க அகாடமில இருக்கும் போது. அதுக்கப்புறம் ஏன்னா என்ன ஞாபகம் இருக்கும், அகாடமி டீம் அப்படி இப்படின்னு கோல் அடிப்போம், அதை எடுத்து வந்து போட்டு ஷார்ட் பேசுவானுங்க. அவன் வந்து அர்ஜென்டினா யுனைடெட் ஃபேன்ஸே போட்டானுங்க. இந்த எவர்டன் கூட ஒரு பைசைக்கிள் கிக் போடுவான்ல, அதுதான் அவனோட ஸ்டார்ட் ஆஃப் தி டவுன்ஃபால். அந்த ஈகோ ஏறிடுச்சு. எனக்கு ஓரளவுக்கு கர்னாச்சோ ஆக்சுவலா அகாடமி இருக்கப்போ சூப்பரா ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. பிளஸ் வந்து எமிரி வந்து எப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இதுதான். ஏன் அப்படின்னா அவன் சரியான சைக்கோ. ஹார்வி எலியட் மட்டும் என்ன பண்ணானா, அவன் எதுக்கு வாங்கினானே தெரியல. பட் வாங்கிட்டு வந்து அந்த ஆப்ளிகேஷன் ஃபுல் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஆடவே வைக்கல. அதாவது ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆடினா வந்து ஹார்வி எலியட் வந்து ஆஸ்டன் வில்லா வந்து ஃபுல் டைமா வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சு அந்த லோன் டீல்ல. வந்து என்ன பண்ணிட்டான் பைத்தியக்காரன், அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அதான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல இருந்து வந்து அது ஆக்சுவலா அவனுக்கு தான் பெரிய லாஸ். அது தனி டாபிக். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து அவன் ஆடவே வைக்க ஹார்வி எலியட். ஆனா வந்து இக்பால் ப்ரோ மனசாட்சியே இல்லாம இங்கிலாந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட் காத்தி பேசினப்போ ஹார்வி எலியட் செலக்ட் பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்னு பாரு சொன்னா பாருங்க, நெஞ்ச புடிச்சிட்டான் பாரு. செகண்ட் அடுத்த ஹீரோ ஸ்குவாட்ல இருப்போம். ஐயோ இல்ல அது தனி டாபிக், அது அப்புறம் வரும். தனி டாபிக் இல்ல, அதுதான் மெயின் டாபிக். கர்னாச்சோக்கும் அதேதான் நடக்கும். கர்னாச்சோ வந்து இப்போ இங்கிலாண்டை தவிர்த்து தெரியல இல்ல இருக்கான்னு தான் நினைக்கிறேன். கர்னாச்சோ வந்து இப்போ சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ப்ரோ, விங்கர்ஸ் ஆர் இருக்காங்க. நீங்க எலிட் ஆடுறது வந்து ராஜர்ஸ், மெக்கின்னு அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவனை சும்மா பேக்கப் தான் ஆனாங்க. எனக்கு விங்கர்ஸ் பைத்தியக்கார எதுக்கு வாங்கினா அவன் சும்மா நான் சொல்றேனே, செல்சியோட ஒரு கால்குலேட்டட் வெர்ஷன் தான் ஆஸ்டன் வில்லா. ஃப்ரீயா அவைலபிளா இருக்கானா வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு ஒர்க் ஆகுதா இல்லன்னு பாப்பானுங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்றேன்ல இப்போ நீங்களே இப்போ அகாடமி கேப்டன் அவனே நீங்க விளையாட விட மாட்டீங்க. எவனோ ஒருத்தன் விளையாட விடுவானா அவங்கள?
இப்ப இவன் இல்ல, கர்நாடகா work out லோனுக்கு ஒரு ஆகணும்னா செப்டம்பர் அக்டோபர்ல ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கப்புறம் அந்த அதான் லோனுக்கு இருக்க ஒரு சீசன் ஃபுல்லா பெஞ்ச் தான். ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ரைட், ஆமா. நீங்க செட் ஆகலைன்னா திருப்பி கொடுத்துடலாம். ஏன்னா அதான் மேண்டேட்டரி பை ஆப்ஷன் இல்லாத ஒரு பெஸ்ட் பராவுக்கு அந்த மாதிரி ஆக போகுது. சோ அதான் சொல்றேன். ஃபார் சப்போஸ் இப்போ கர்னாச்சோ வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு மாறாக நல்லா பண்ணிட்டானா அவனை வந்து ஓகே மேண்டேட்டரியா வாங்கணுன்றதுக்காண்டி அதிகமா ஆட விடுவான். சோ அந்த ரோட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஆமா, இதான் மக்களே வில்லா எனக்கு